இன்னைக்கு 60 வயசுல இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. நான் அந்த வயசுல இது மாரி பண்ணியிருக்கலாமே! நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நீங்க உங்களுடைய 60 வயசுல யோசிக்க கூடாதுன்னா, அதாவது இப்போ உங்களோட வயசு 20 டூ 35க்குள்ள இருக்கிறவங்களா இருந்தா ரொம்பவே கவனமா இத நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா, இன்னைக்கு சொல்லப்போற விஷயங்கள நீங்க உங்க லைஃப்ல வந்து சேஞ்ச் பண்ணும்போது, ஒரு மாற்றம் பண்ணும்போது, உங்களுடைய 60 வயசுல அதாவது ஃப்யூச்சர்ல உங்களோட வெற்றிய வந்து யாராலுமே தடுக்க முடியாது. அது எந்த மாதிரி விஷயங்கள வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பெரிய சல்யூட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறதும் நம்மளுடைய தோல்வியை நிர்ணயிக்கிறதும் யாருன்னு பார்த்தா நம்ம தான். நம்ம பண்ணுற நிறைய தப்பு, நம்ம இன்னைக்கு ஏழையாக இருக்கிறோன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான். இன்னைக்கு பணக்காரனாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான். அப்போது நம்ம செய்கிற சில விஷயங்கள்னால தான் நம்ம ஏழையாக இருக்கிறதும் பணக்காரனாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்போது இன்றைக்கி சொல்ல போகிற இந்த சில விஷயங்களை உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு 21 டேஸ்க்கு நீங்கள் அதை கண்டினியூவாக பண்ணும்போது உங்களுடைய அந்த 21 டேஸ்லேயே நிறைய பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும். அந்த ஸ்கில்லுங்கிறது உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கணும். அதாவது இன்றைக்கி எந்த ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குதோ அதை எடுத்து நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ, உங்களுக்கு எது வருமோ, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை கற்றுக்க ஆரம்பிக்கணும். இல்லை எனக்கு அதில் ஓரளவுக்கு தெரியும், நான் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதில் பண்ணாதீங்க. அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்டென்ஷனும் ஃபோக்கஸும் கொடுத்து அதை கொஞ்சம் கிளியராக நல்லா ஒரு தெளிவான ஒரு ஸ்கில்லை வந்து நீங்கள் கற்றுக்க பாருங்கள். எதையுமே அரைகுறையாக நீங்கள் போனீங்கன்னா அது வந்து உங்களோட வெற்றியை வந்து கொண்டு போய் சேர்க்காது, தோல்விகள் தான் கிடைக்கும். அப்போ அந்த தோல்வியில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வந்து முழுமையாக கற்றுக்கலைங்கிறது தான் உங்களுடைய பெரிய தோல்வியாக கிடைக்கும். அதை நீங்கள் அது முன்னாடியே தெரிஞ்சு அந்த ஸ்கில்லை நீங்கள் கொஞ்சம் நல்லா கிளியராக ஒரு கிளாரிஃபையாக நீங்கள் தான் அதில் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதை ஃபோக்கஸாக இருந்து நீங்கள் அதை பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். இந்த காலத்தில் ஒரு யங்கஸ்டருக்கு என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் வரும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது நம்ம கையிலேயே இருக்குது, நம்ம உலகமாகவே இருக்குது. நமக்கு தேவையான விஷயங்களை பார்க்குறத விட நமக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகிறது நமக்கு எவ்வளோ இடைஞ்சல் வந்தாலும் அதுலேருந்து தவிர்த்து நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை நோக்கி மட்டுமே போங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்க, அதில் ரொம்பவே பர்ஃபெக்டாக அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதை மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கில்லோட வேல்யூ கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ப்ரைஸை வைங்க. அந்த ப்ரைஸ் மூலிமா நீங்கள் அதிகப்படியாக என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். நான் வந்து இதுக்கு போய் இவ்வளோ ப்ரைஸ் நான் வந்து கொடுத்தா அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு ஸ்கில்லோட தரம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ விலை கொடுத்து கூட உங்ககிட்ட வந்து அந்த கற்றுக்கிறதுக்கு விரும்புவாங்க. அதனால் நீங்கள் விலையை பற்றி, உங்களோட ஸ்கில்லை பற்றி நீங்கள் தான் வந்து நிர்ணயிக்கணும். உங்கள் ஸ்கில்லுக்கான வேல்யூவை நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கான விலையை வந்து நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ அந்த ஸ்கில்லை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அது மூலயமா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இதை வந்து ஒரு பார்ட் டைமாக கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒரு 9 to ஜாப் போய் தான் நான் ஃபுல்லாக வந்து என்னுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆகாது. மார்னிங் நீங்கள் போவீங்க, அதே ரொட்டீன் தான் பண்ணுவீங்க. மாதம் ஆனால் கையில் சம்பளம் வரப்போகுது. அந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் அன்னைக்கு உள்ள அந்த மந்த் உள்ள இஎம்ஐ, அடுத்தது கடன், அந்த வீட்டு செலவு, ஸ்கூல் ஃபீஸ் இது மட்டுமே போயிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சைடு இன்கம், பேசிவ் இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது, ஜென்ரேட் பண்ணும்போது உங்களால் மேலே உயரத்துக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் உங்களுடைய ஸ்கில்லை வந்து வளர்த்துக்க சொல்கிறேன். ஃப்ரீலான்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து இன்றைக்கி எக்கச்சக்கமான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. முன்னாடிலாம் ஒரு பொருளை நம்ம விற்கணுன்னா என்ன பண்ணணும், வீடு தேடி போய் விற்குவாங்க. இது வாங்கிக்கோங்க, அது வாங்கிக்கோங்க, இதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இல்லைனா ஏதாவது ஒரு தெரிஞ்சவங்க ஷாப்பில் போய் கேட்கணும். ஆனால் இன்றைக்கி காமர்ஸ்னு ஒரு சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மே என்ன பண்ணுது, நம்ம கைக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம கைக்குள்ளே இருக்கிற
ஃபோனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத விஷயங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்கள பற்றி ஒரு தவறான எண்ணத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. எதுக்கு இதுக்கும் மணிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, நாளைக்கு அவங்க பெரிய ஒரு வெற்றியாக கொண்டு வரும்போது அவங்கள பார்த்து நீங்கள் கில்ட்டாகி உங்களுடைய ஒரு வளர்ச்சியை வந்து என்ன பண்ண தடுத்துரும். அந்த வளர்ச்சியை வந்து தடுத்துரும். நீங்கள் கில்ட்டாகி உட்காந்துருவீங்க. அவன் இன்னைக்கு இப்படி இருந்தவன் இன்னைக்கு இப்படி போயிட்டானே, நம்ம இன்னமும் இப்படி இருக்கோமேன்னு சொல்லி நீங்கள் இன்னும் கீழே போயிட்டுருப்பீங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அது ஒரு தடையாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 to 5 ஜாப் நீங்கள் போகிறீங்கன்னா அதில் மாதம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க. அது மட்டும்தான் இருக்கும். இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போய் பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன தான் இருக்குது, அவங்களுக்கு எனி டைம் ப்ராஃபிட் மட்டுமே வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் ஒரு டைம் பீக் ஆயிடுச்சுன்னா அவங்களால மாதம் கோடிக்கணக்கில் அவங்க என்ன பண்ண முடியும், டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின ரிசர்ச் பண்ணலாம். நீங்கள் அவங்கள பற்றின தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஏதோ ஒரு பிஸ்னஸை அதுவும் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அதை ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதில் பெரிய அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஹை பீக்கான ஒரு இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு 4 பேர்கிட்ட நெட்வொர்க்கிங், அதாவது பீப்புளை வந்து நீங்கள் வந்து பேச ஆரம்பிங்க. யாருமே நம்மளை வந்து எந்த விதமாகவும் அவங்கள வந்து தப்பாக ஏளனமாக நினச்சிட முடியாது. ஒரு நல்ல ஒரு பர்சனை, அதாவது உங்களை மாதிரியே யோசிச்சுட்ருக்க, வளரணும், நான் வந்து ஒரு இடத்த அச்சீவ் பண்ணணும், என் குடும்பத்தை நான் வந்து ஒரு மேலே கொண்டு வரணும், நாங்கள் இப்படியே இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடயோ இல்லை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க கூடயோ நீங்கள் இருந்து அந்த பீப்புளோட நெட்வொர்க்கிங் நீங்கள் வந்து பில்ட் பண்ணும் போது உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும்போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் கூட அவங்க அவங்க கை கொடுத்து நிற்பாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து பழகக்கூடாது. நீங்கள் உண்மையாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நெட்வொர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க கூட நெட்வொர்க்கிங்காக இருக்கும்போது அது வந்து உண்மையான அன்பு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ராப்ளம்க்கு அவங்க ஒரு ஐடியா, இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணலாம், இல்லை ஏதாவது ஐடியா கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்கில்லுக்கான நீங்கள் பண்ணக்கூடிய வேலைக்கான ஒரு ரெஃபரல் கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கில்லாக இருக்கட்டும், அதில் ஏதாவது நீங்கள் பண்ணுறதுல ஒரு ஃபெயிலியர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக துவண்டு போகாதீங்க. அந்த ஃபெயிலியரில் என்ன தப்பு பண்ணோன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஃபெயிலியர்ஸை வந்து நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மேலே போயிட்டே தான் இருப்பீங்க. அதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டு உங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு தான் இருப்பீங்க. லாஸ்ட்டில் அந்த மேலே உச்சத்தில் போய் கண்டிப்பாக நிற்குவீங்க. ஸோ இந்த மறக்காமல் நீங்கள் 21 டேஸை உங்களுடைய லைஃப் மாற்றத்துக்காக நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃபே ஒரு பிக் சர்ப்ரைஸாக மாறிடும்.